அன்புள்ள அப்பா எபிசோடு 17. விஜி காணாமல் போன விஷயத்தை அனைவரும் தேட ஆரம்பித்தனர். இதனிடையே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு போலீசாரும் தேட ஆரம்பித்தனர். விஜியை தேடி ஐஜியே முன்வந்ததால் டேவிட் கூட சென்று அவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். மோப்பனாயின் உதவியோடு விஜியை தேடும் படலம் ஆரம்பித்தது. ஐஜியை இறங்கி வேலை செய்வதால் மற்ற இருக்கும் அனைத்து காவலர்களும் அவருக்கு துணையாக பணியில் ஈடுபட ஆரம்பித்தனர். மோப்பனாய் சில தூரம் ஓடி சென்று ஒரு பெரிய பொட்டக்காட்டில் எதிரே நின்று குலைக்க ஆரம்பித்தது. உடனே டேவிட், சார், இந்த இடத்துல யாருமே இல்லை, அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள், ஒரே பொட்டல் காடாக இருக்குது, அந்த பையனை யாராச்சும் கொலை பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து புதைச்சிட்டாங்களா என்று கேட்க, யோ அப்போனா இந்த இடத்துல மெட்டல் டிடெக்டரை வச்சு சீக்கிரமாக வந்து தேடுங்கய்யா, இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் புதுசாக மண் கிளறு இருக்காங்கிறத பாருங்கள், நீ இன்னும் எத்தனை பேரை ஓனாலும் உன் கூட சேர்த்துக்கோ, இன்னும் 3 மணி நேரத்தில் இந்த கேஸை முடிக்க சொல்லி எனக்கு மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு, அதை நான் நிறைவேற்றினியா, சீக்கிரம் போயா டேவிட் என்று ஐஜி கோபத்துடன் கூற, இதை கேட்ட டேவிட்டோ, என்ன 3 மணி நேரத்தில் இந்த கேஸை முடிக்கணுமா, இவர் என்ன விளையாடுறாரா, ஆல்ரெடி 3 பேர் காணாமல் போன விஷயத்த நான் 3 வாரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இவர் இந்த விஷயத்த 3 நாளில் 3 மணி நேரத்தில் முடிக்க சொல்கிறாரு, இது என்னால் நம்பவே முடியல, அவருக்கு எந்த இடத்துலேருந்து ப்ரெஷர் வருது, ஒருவேளை சிஎம் லெவலில் யாருன்னா ப்ரெஷர் பண்ணுறாங்களோ என்று தன் மனதில் டேவிட் நினைத்து கொண்டு, யோ சீக்கிரம் வாங்கயா, அந்த மெட்டல் டிடெக்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நல்லா வலை வீசி தேடுங்க, இன்ச் பை இன்ச்சாக தேடுங்க, இந்த இடத்த நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க என்று கூறி அந்த பொட்டல் காடு முழுவதும் ஆட்கள் தீவிரமாக தேடத் தொடங்கினர். அப்பொழுதுதான் ஒருவர், ஆமாம் சார், என்ன இங்கே ஒரு போலீஸ் கூட்டமாக இருக்குது என்று கேட்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் தேடி வந்திருக்கேயா, உனக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் அன்வான்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு நடந்ததா என்று கேட்க, தெரியாது சார், இந்த இடம் எப்போவுமே காலியாக இருக்கும், நீங்கள் தான் ஏதோ புதுசாக தேடிட்டு இருக்கீங்க என்று அவர் கூற, அதற்கு டேவிட்டோ, சரி நீ அப்படி தள்ளிப்போ என்று கூறிவிட்டு அவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக தேட ஆரம்பித்தனர். அப்பொழுதுதான் அவருக்கு அதிர்ச்சி தர தகவல் ஒன்று கிடைத்தது. சார், இங்கே பாருங்கள், மெட்டல் டிடெக்டரில் ஏதோ டிடெக்ட் பண்ணுது, இந்த இடத்த கொஞ்சம் நல்லா மேப் பண்ணி பாருங்கள் என்று அந்த மெட்டல் டிடெக்டரை வைத்தவர் கூற, யோ என்னையா சொல்கிற, மேப்பு கீப்புன்னு சொல்கிற என்று டேவிட் கேட்க, அதற்கு அவர், சார் இங்கே பாருங்கள் சார், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த சரௌண்டை சுற்றி ஒரு 10-20 அடிக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் பீப் பீப்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது, இந்த இடத்துல வேறு எதனா இருக்குதாங்கிறத பார்க்கணும், நாய் கிட்ட அந்த பையனுடைய நம்ம உடைகளை தான் கொடுத்தோம், அது மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இந்த இடத்துல நின்று இருக்கு, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் டிடெக்டரை செக் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 10-100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அப்போனா இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம், சீக்கிரமாக என் பின்னாடியே நீங்கள் மேப் பண்ணிகிட்டே வாங்க சார் என்று அந்த டிடெக்டர் கூட அவர் பின்பே டேவிட்டும் அந்த மேப்பை தயார் செய்ய ஆரம்பித்தார். பிறகு அவர்கள் ஒரு இடத்தில் நின்று, சார் கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த லென்த்து வரல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுது, இதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சரி உடனே இந்த இடத்த தோண்ட சொல்லுங்கள் என்று அவர் கூற, உடனே யோ ஏன் பார்த்து நின்றுட்டுருக்கீங்க, இன்னும் அந்த தோன்றதுக்கு ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்தால அவங்கள விட்டு இந்த இடத்த தோண்ட சொல்லுங்கள் என்று கூற, அவர்களோ அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தனர். அப்போது டங் டங் என்று சத்தம் கேட்க, யோ என்னையா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போலையே என்று டேவிட் கூற, சார் நல்லா பாருங்கள் சார், இதனுடைய லென்த்தும் இதனுடைய வித்தையும் வச்சு பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு ஹைட் அவுட் மாதிரி இருக்குது சார் என்று கூற, ஹைட் அவுட்டா இந்த இடத்துலையா, யோ இங்கே வாயா என்று ஐஜி அவரை பார்த்து கூப்பிட, டேவிட்டும் அங்கு சென்றார். யோ டேவிட், இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 வருஷமாக என்ன 3 வருஷத்தில் இந்த இடத்துல என்னென்ன நடந்துன்ற இன்ஃபர்மேஷன் மொத்தம் எனக்கு வேணும் என்று ஐஜி கூற, அதை கேட்டவுடன் டேவிட்டோ, சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர்லேருந்து சர்க்கஸ் போடுறவங்க, அதுக்கப்புறம் சில வணிகம் செய்கிறவங்க, அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த இடம் பயன்படுத்தப்படுறது, கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேம்போ சர்க்கஸ்காரங்க தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த இடத்துல டென்ட்டை போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா காலி பண்ணிக்கிட்டு போயிடுவாங்களே சார், இந்த மாதிரி எதுவும் பொருளை இந்த இடத்துல விட்டுட்டு போக மாட்டாங்க, சரி அவங்க இதில் எத்தனை முறை இந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்காங்க என்று கேட்க, சார் கடைசி 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க
3 முறை வந்து பண்ணியிருக்காங்க சார். 3 முறையா? இதில் உனக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியலையா? இத்தனை வருஷமாக வந்து அவனுங்க வருஷத்துக்கு 1 முறை தான் வந்துருவானுங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 3 முறை வந்து டென்ட் போட்டிருக்கானுங்க. அப்போ தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவனுங்க பண்ணியிருக்கணும். உடனே வந்து நம்ம தோன்றதுக்கான ஆட்களை வந்து கூப்பிடு, ஜேசிபிலாம் சீக்கிரம் வரவு என்று ஐஜி உத்தரவிட, அதை கேட்ட விட்டோ சார் உடனே பண்ணுறேன் சார் என்று கூறிவிட்டு அவரும் தனது வேலையை பார்க்க சென்றார். அதன் பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த இடத்தை முழுவதுமாக அவர்கள் தோன்றி முடித்தனர். அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு இரும்பு பெட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டியில் துறக்க முடியாமல் அனைவரும் திணறிக் கொண்டிருக்கும் போது அந்த ஜேசிபி மூலமாக அந்த பெட்டியை உடைத்து தெரிந்தனர். அதில் இருக்கும் விஷயங்களை பார்த்து அவர்களே சற்று பிரமிப்பு அடைந்தனர். ஏனென்றால் அதில் நிறைய மனித உடல்களும் அழுகிய நிலையில் இருந்தது. என்னையா நடக்குது இங்கே? வருஷத்துக்கு 3 முறை வந்து டென்ட்டை வந்து போட்டு போயிருக்கானுங்க. இவ்வளோ பெரிய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க எங்கெங்கே போயிருக்கானுங்க எல்லா விஷயத்த வந்து சீக்கிரம் விசாரி. இத்தனை ஹியூமன் பாடி இதில் வந்து இருக்குது. இதை வந்து அசால்ட்டாக அவனுங்க அப்படியே புதைச்சிட்டு வந்து போயிருக்கானுங்க. அப்போ இதுக்காக தான் இவனுங்க வந்து இந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்கானுங்களா? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லாரையும் வந்து கூப்பிடு. இந்த இடத்த வந்து சல்லடை போட்டு இன்னும் நல்லா சலிக்க சொல்லு. மெட்டல் டிடெக்டரை வச்சு இன்னும் உனக்கு என்னென்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பாரியா. அங்கே இருக்கும் பிணங்களை பார்த்தபோதே அந்த ஐஜி கூறிக்கொண்டிருக்கும் போது தன் மூக்கை மூடிக்கொண்ட டேவிட்டோ, சார் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் என்று கூற, அந்த பையனுடைய ட்ரெஸ்ஸை தான் என் நாய்க்கு வந்து மோப்பம் பிடிக்கக்கூடாது, அது கடைசியாக ஓடி வந்து இங்கே தான் நின்று இருக்கு. அப்போனா அந்த பையனுடைய உடம்பு இதில் எதுனா இருக்கா பாரியா. ஐயோ அந்த பையன் செத்துட்டானா என் வேலையே போயிடும் ஐயா என்று அது ஐஜி கூற, அதை கேட்ட டேவிட்டோ, சார் என்ன சார் சொல்கிறீங்க என்று கேட்க, அவன் செத்துட்டானா என் வேலை இல்லை, இந்த ஊட்டியில் இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரனுடைய வேலையும் வந்து பறி போயிடுயா என்று கூற, அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து காவலர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சார் என்ன சார் சொல்கிறீங்க என்று கேட்க, அந்த பையன் சின்ன பையன் தாயா, அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பவரே இருக்குதுயா. நான் இவ்வளோ நேரம் இந்த சீரியஸ்னஸை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி இருக்குதுயா. சீக்கிரம் போங்கய்யா, நல்லா தேடுங்கய்யா என்று ஐஜி உத்தரவு மேலே உத்தரவு பிறப்பிக்க, அதை கேட்டு அனைத்து காவலர்களும் தங்களுடைய வேலை பறிபோ நிலையில் உள்ளதால் இந்த விஷயத்தை எப்பயாச்சும் முடிக்க வேண்டும் என்று தீவிரமாக அலச ஆரம்பித்தனர். அந்த இடத்தில் மீண்டும் சில பெட்டிகளை கண்டுபிடித்து அதில் இருக்கும் ஹியூமன் பாடிகளை வெளியே எடுத்து போட, இங்கே பாரியா இவனுங்க என்னவோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண வந்திருக்கானுங்க. சரி லாஸ்ட்டாக காணாம போனாங்கள அந்த 2 பேர், அவங்களோட பாடி இதில் இருக்குதா பாரியா என்று கேற, அதை கேட்டு அங்கிருந்த மருத்துவரோ அந்த பாடிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அந்த மருத்துவர் அதிர்ச்சியாக நிற்பதை பார்த்த மற்ற மருத்துவர்கள், சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு என்று கேட்க, நீங்கள் எல்லாம் அந்த பாடிங்களை பாரியா, அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அறுக்கப்பட்டிருக்குது, அதுவும் ஹியூமன் டிராஃபிக் மாதிரி எனக்கு தெரியுது என்று கூற, என்னது ஹியூமன் டிராஃபிக்கா என்று அங்கிருக்கும் மற்ற மருத்துவர்களும் அதிர்ச்சியோடு அந்த பாடியை பார்க்க ஆரம்பித்தனர். அப்பொழுதுதான் அவர்களும், சார் நீங்கள் சொல்கிறது கன்ஃபார்ம் தான் சார், இது எல்லாமே ஹியூமன் டிராஃபிக் பாடி சார் என்று கூற, அதை கேட்ட மற்ற காவலர்களோ, சார் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் ஹியூமன் டிராஃபிக் பாடியா என்று கேட்க, அப்போ அந்த பேம்போ சர்க்கஸ்காரனுங்க ஒரு கடத்தல்காரனுங்களா, அச்சோ இந்த விஷயம் இங்கே தெரியாதே என்று கூறிவிட்டு அவர்கள் அங்கிருக்க பிணங்களை பரிசோதனை செய்ய மேலும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு 100க்கும் மேற்பட்ட பிணங்கள் இருந்ததால் அவற்றை அனைத்தையும் மறுகூறு ஆய்வு செய்ய அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதை கண்ட ஐஜியோ, யார் இவனுங்க கிட்டத்தட்ட 100 பேரை வந்து கடத்திட்டு வந்து இந்த இடத்துல கொன்று அந்த பணத்தை வந்து இந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கானுங்க. இது வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இந்த இடத்துல வரலையா? அப்போது நம்ம வரும்போது இந்த இடத்துல ஒருத்தன் நின்று இங்கே என்ன சார் இவ்வளோ போலீஸ் கூட்டம்னு கேட்டானே, அவன் எங்கேயா என்று கேட்க, சார் அவனை காணோம் சார் என்று கேட்க, இங்கே தான் நின்றுருந்தான், அதுங்கிட்ட அவன் எங்கேயா போயிட்டான் என்று கேட்க, எனக்கு நான் சந்தேகமாக இருக்குது, அவனை கொஞ்சம் சேடி பிடிங்கயா என்று கேட்க, அங்கிருந்த பெட்ரோல் வண்டிகள் அவனுடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டனர். மேலும் தனக்கு அருகில் இருக்கும் அனைத்து காவல் நிலையங்களையும் அவனுடைய புகைப்படத்தை அனுப்பி, இவனை எங்கே இருந்தாலும் வந்து சீக்கிரம் பிடிங்க, இவன் மேலே வந்து பல கேஸுகள் பெண்டிங்கில் இருக்குது என்று தகவல்களை பரிமாறி இந்த விஷயம் வேகமாக அங்கு இருக்கும் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பரவ அங்குள்ள மக்கள் பீதி அடைய ஆரம்பித்தனர். இந்த விஷயம் விஜயின் பாடிகார்டு காதிற்கும் சென்றது. அவர், சார் விஜய் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் என்று கூற, என்ன முக்கியமான விஷயம்? நான் வந்து அந்த பையனை தேட சொல்லி உங்ககிட்ட வந்து கேஸை கொடுத்தேன்,
பார்த்தேன். நீங்கள் என்னடானா முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க, அவன் கிடச்சிட்டானா, அவனுடைய தகவல் என்னாச்சு என்று கேட்க, அதில் தான் சார் சின்ன சிக்கல் என்று கூறிக்கொண்டு அவர் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூற, இதை கேட்ட விஜய், அப்போனா விஜயை வந்து கடத்தி போயிட்டானுங்களா, அவனுடைய உடல் உறுப்பெல்லாம் எடுத்து விற்க போகிறானுங்களா, கடத்தல் கும்பலா இதை இது பண்ணிச்சு. மோப்ப நாய்கிட்ட விஜயுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து மோப்பம் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நாய் அந்த இடத்துல போய் நின்னதுனால தான் நமக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேறு எதுவும் இல்லை சார், விஜயுடைய பாடியும் இல்லை. அப்படின்னா வந்து விஜய் கண்டிப்பாக வந்து உயிரோடு தான் இருக்கணும் சார், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறேன், அது மூலயமா வந்து போலீஸ் இன்னும் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கும் சார் என்று அந்த பாடிகார்டு கூற, அதை கேட்ட விஜயோ, சார் அண்ணா எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு வந்து விஜய் வந்து உயிரோடு வரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸை கூட இதில் பயன்படுத்துங்க என்று விஜய் கூற, அதை கேட்ட அவரோ, சார் இதுக்காக வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது சார், உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸை பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் சிவாவும் இந்த இடத்துக்கு வரத்தா கேள்விப்பட்டேன் என்று கூற, என்ன சிவா இங்கே வரானா, சரி அவனை இமிடியட்டாக வர சொல்லுங்க, சிவாவை இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே இருக்கும்படி நீங்கள் செய்யணும் என்று கூற, சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சிவாவை இன்னும் சீக்கிரமாக கொண்டு வந்துடுறேன் சார் என்று கூற, எனக்கு விஜயை பற்றின தகவல் மொத்தத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி சீக்கிரம் கொடுங்க, விஜய்க்கு வந்து எதுவும் நேரக்கூடாது, அதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க என்று உத்தரவுகளை அவன் பாடிகார்டுடன் விஜய் போட, அதை கேட்டு எதிரில் இருக்கும் ஆஷாவும் மற்றும் அவருடைய தந்தையும், தம்பி என்ன நடக்குது என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை அங்கிள் என்று கூறிவிட்டு ஆஷா அவர் தந்தையை பார்த்து, அப்பா விஜய் வாலிபால் டீமில் விஜய்னு ஒரு பையன் இருந்தான், அவன் ஸ்கூலுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பி போனானா, அவன் திரும்பி வரவே இல்லை, அந்த விஷயத்தை வந்து விஜய் தான் வந்து பார்த்துட்ருக்கான், ஸோ அதனால் வந்து அவன் ஏதோ சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான் போல், நம்ம எதுவும் வருத்தப்பட தேவையில்லை என்று அவர் கூறிய பிறகு, மணிவண்ணன் தம்பி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, அந்த பையன் வந்து சீக்கிரமாக கிடச்சிருவான், நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன் என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து சென்ற பிறகு ஆஷா முழு விவரங்களையும் விஜயுடன் கேட்டு தெரிந்து கொண்டாள். அப்போனா விஜய், அந்த பேம்போ சர்க்கஸ்காரங்க தான் வந்து ஏதோ இது பண்ணியிருக்கானுங்க, கடைசியாக வந்து அவனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கேருந்து கிளம்பி போனானுங்க, அப்போ தான் வந்து விஜயை வந்து கடத்திட்டு போயிருக்கணும், அதே மாதிரி அந்த திலகாவையும் வந்து அப்போ தான் அவனுக்கு கடத்தி போயிருக்கணும், இப்போ வந்து கிட்டத்தட்ட அவனுங்க என்று ஆஷா சொன்னாள். அதை கேட்ட விஜய், அவனுங்க இந்த ஏரியா விட்டு ஒன்றா போயிருப்பானுங்க, இந்த ஸ்டேட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போயிருக்க மாட்டானுங்கள, அவனுங்க இந்த ஸ்டேட்டை விட்டு போனாலும் சரி, அவனுங்க இந்த நாட்டை விட்டு போகாத அளவுக்கு நான் வந்து பார்த்துப்பேன் என்று விஜய் எழுந்து நின்று கூறிவிட்டு, சரி எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், அவன் கூட எனக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிப் இருக்குது, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன், அது வரல என்னுடைய ஹோம்ஒர்க்கையும் என்னுடைய இதுவும் மற்ற எல்லாத்தையும் நீ முடிச்சு வை என்று கூறிவிட்டு விஜயும் அவனுடைய பாடிகார்டும் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் செல்வதையே பார்த்த ஆஷா, இவனோ பெரிய ஜேம்ஸ் பாண்டு மாதிரி நினச்சிக்கிறான் என்று தன் மனதில் நினைத்து கொண்டாள். பிறகு அவர்கள் இருவரும் நேராக விஜயின் வீட்டுக்கு சென்றனர். அங்கே விஜயின் தந்தை போலீஸ்காரர்கள் கூறிய தகவலை கேட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அந்த இடத்திற்கு விஜய் வருவதை பார்த்து, தம்பி நீ எதுக்குப்பா இந்த நேரத்தில் இங்கே வந்த, இந்த இடத்துல ஏதோ கடத்தல் குரூப் இருக்கத்தான் வந்து போலீஸ் இப்போ தான் சொல்லிட்டு போகுது, உன்னோட உயிரை நீ பார்த்துக்க வேண்டியதுப்பா, என்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இவ்வளோ வருஷமாக நான் பெற்று வளர்த்தேன், ஆனால் இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று கதறி அழுது கொண்டிருந்தார். விஜயை கண்டுபிடிப்பானா, வரப்போகும் சிவா யார், இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா. நான் உங்கள் RR Kings துரை.